நம்ம பொண்ணு கல்யாணம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் மூக்கல வரல வைக்கிற மாதிரி ஓஹோ நடக்குது பாத்தியா? வாங்க வாங்க, வணக்கம். உள்ள போங்க. பாட்டி 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 ஐயோ பாட்டி பாட்டி இப்படி அநியாயமான விட்டு போயிட்டே பாட்டி. இல்ல தாத்தா. தாத்தா 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 என்ன பக்கத்துல பாட்டு சத்தம் கேக்குது? எதிர் வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம். இருக்கட்டும், எல்லா வீட்டு பக்கத்துல ரேடியோ போட்டுக்கிறீங்க, போய் கேட்கலாம். யாரும் கேட்டோமே, சொல்லி பார்த்தோமே, அவங்க கேட்க மாட்டேன். அவங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் தகராறுப்பா. நான் போய் கேட்கிறவன எல்லாரையும் நல்லா கவனிப்பா. என்னப்பா இவ்வளவு லேட்டு? மம்முட்டி டிபன் சாப்பிட்டியா? தம்பி மம்முடி டிபன் உள்ளப்பா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். ஒண்ணு இல்ல, பக்கத்து வீட்டுல ஒரு இளவு விழுந்திருக்கு. இப்படி ரேடியோ போட்டுக்கிட்டா எப்படின்னு கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லுங்க. ஏப்பா மத்தவங்க சாப்பிட்டாங்கல்ல, சாப்பிடாமல சாப்பிட சொல்லி. பக்கத்து வீட்டுல இளவு விழுந்திருக்கியா? அந்த புறத்தை தூக்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் ரேடியோவை ஆஃப் பண்ணுன்னு சொன்னேன். மத்தியானம் சாப்பாடு இடம் வந்துச்சா? இடம் சீக்கிரம் அனுப்பப்பா. பக்கத்து வீட்டுல இளவு விழுந்திருக்கா, கொஞ்ச நேரம் ரேடியோவை ஆஃப் பண்ற. பேப்பர யார பார்த்தா பேப்பர்ன்ற ஒன்னதான்டா. டேய், அந்த வீட்டுல சாவல்ல, எது நடந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அந்த கிழமை ஏன் கிழமை சாக வேண்டியவன்? ஏன் பொண்ணு கல்யாணம் தானே எனக்கு முக்கியம். செத்தவன 16 வயசு குமரனா இருக்கட்டும்டா. செத்தவனுக்கு வயசு முன்ன பொண்ணுங்கிறது பெரிய விஷயம் இல்ல. எல்லாருக்கும் உசுறு ஒண்ணுதானே. ஆஃப் பண்ண முடியுமா? முடியாதா? முடியாது. நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக எனது வாழ்க்கை மீது ஆணையாக தெரிஞ்சுக்கணும். ஹலோ, மைக் டெஸ்ட் 1 2 3. ஐயோ 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 ஐயோ. தாத்தா தாத்தா தாத்தா, என்கிட்ட சொல்ல வந்தத பாதியிலே சொல்லாம போட்டுட்டு போயிட்டீங்க தாத்தா. பக்கத்து விட்டு கல்யாண பொண்ணு ஒரு பையனை காதலிச்சு ஊரை விட்டு ஓடி போய் 2 நாள் ரெண்டு கூட்டி வந்து பஞ்சாயத்து பண்ணீங்களா தாத்தா? அதே பொண்ணு நான் 2 தடவை நைட் ஷோ சினிமாவை கூட்டி போயிட்டு வர்றப்ப நடு ரோட்ல கையும் கிளம்பா பிடிச்சி செருப்பால் அடிச்சே தாத்தா. அதே பொண்ணு நீ மறுநாள் நைட் ஷோ சினிமாவை கூட்டி போறப்ப நான் பார்த்துட்டு மூச்சை விடுறே தாத்தா. இன்னைக்கு நீ மூச்சையை விட்டு கிடக்கிறே தாத்தா. இப்ப எவ்வளவு கிறுக்கு போய் கேள போய் மாப்பிள்ளையா கிடைச்சான்னு சொல்லி அவன் கட்டி வைக்க பாக்குறாங்க தாத்தா. உயிரோட இருந்தா இத பாத்துக்கிட்டு சும்மா விடுவியா தாத்தா? தாத்தா தாத்தா தாத்தா. டாக்டர் டாக்டர், என் பசுமாடு காமதேனு 4 நாளா எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது. அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது டாக்டர். கடைசி என்ன சாப்பிட்டது? கடைசியா சாப்பிட்டது ஜுராசிக் பார்க் படத்தோட போஸ்டர் தான். வயிற்று வலி இருக்கா? படுக்க போகும்போது கொஞ்சம் வலிக்குது. உள்ள கேட்கலையா? மாட்டுக்கு மாட்டுக்கு தானே சார் நான் சொன்னது. மாடு என்ன தெரியும்? ஐயே, என்ன சார் இது 1ஆம் கிளாஸ் பசங்க கிட்ட கேக்குற மாதிரி கேக்குறீங்க? புல்லு புண்ணாக்கு பறிச்சு கொட்ட. ஓகே சாப்பிடாது. ஓகே ஓகே. அது சாப்பிடாதுன்னா சாப்பிடாது சார். ஓகே ஓகே ஓகே. ஓஹோ, அந்த ஓகேவா? என்னது இதுல மாட்டுக்கு மாத்திரை இருக்கு, கொடுங்க. என்ன சார் இது? மாடு வாயே திறக்க மாட்டேங்குது, மாத்திரை எப்படி கொடுக்கறது? என்ன அங்க மாடு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கு, இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டாக்டர் மாத்திரையை கொடுத்திருக்காரு, நம்ம மாடு வாயே திறக்க மாட்டேங்குது, இந்த மாத்திரை எப்படி கொடுக்கறது? சரி, அது இருக்கட்டும். நீங்க வந்ததுல இருந்து டாக்டர் வாயை திறந்தாரா? இவர் வாயை திறக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன். இவர் வாயை திறக்க வேண்டிய பாடா? கொண்டாங்க. ஏன் சார், இந்த மாத்திரைய மாட்டு கொடுத்தா குணமாயிருமா? என்ன நம்ம மாடை விட அதிகமா ஆட்டாரு? சரி, மாட்டாஸ்பத்திரி டாக்டர் அப்படிதான் இருப்பாங்க, அதான் குணமாயிரும்ன்றாங்க. வானே போலாம். இரு, மாத்திரையை கொண்டு போறது பெரிய விஷயம் இல்ல, மாட்டு வாயை திறக்கணும். இல்ல, வாயை திறக்க வைக்கிறது என்ன பெரிய விஷயம்? இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்துக்க, மாட்டு அப்படி மல்லாக்க கவுத்து நசுக்கு நமக்கு என்ன வாயை திறக்கும். இந்த பைப்பை உள்ள வை, மேல ஒரு மாத்திரையை வச்சு சாதாரண மாத்திரை உள்ள போயிடும். அதுக்கப்புறம் அது திங்கும் பாரு. புல்லு, வைக்கலு, புண்ணாக்கு, போஸ்டரு, உன் துணிமணி, அன்றாயிரம் எல்லாத்தையும் தின்னு அனாதி ஆக்கி உன்னை அம்போன்னு விடல. என் பேரை மாத்தி வச்சுக்க. எப்படியோப்பா,
என் மாடு வாயை திறந்து தின்ன ஆரம்பிச்சா போறோம். ஆமா ஆமா, இது யார் பண்றது? இவ்வளவு விவரம் சொன்னவே நான் பண்ண மாட்டேன் நானு. என் கண்ணில்ல மம்முட்டினா மம்முட்டிதான். வைத்தியம் சொன்னது நானும் இவனுக்கு கொண்டு காசை கொடுக்குறேன். போ பெண்ணே. ஏன்பா ஏன் நீ பிடிட்டு போற? இதுக்கு மட்டும் வாயை திறப்பேன். போயா. இனிமே எவன் கூட கூட்டி சேரக்கூடாது. கூட பிறந்த ஒருத்தர் இருக்கான், அவனை ஒரு வழி பண்ணிடுறேன். அவன் கூட தைரியமா பேசலாம்னா இதை அடிச்சா தான் தைரியம் வரும். குடிமகனே. வணக்கம் ஐயா. ஐயா, மது என்ன இன்ப விளத்திலே நின்றுவதற்காக ஓடோடி இந்த எண்ணெய் ஏமாற்று விடாதீர்கள் ஐயா. ஒரு பெக்கு ஊத்தி கொடுங்கள் ஐயா. ஆமா, நான் சாவித்திரி, இவர் ஜெமினி கணேச. கொஞ்சம் ஜலக வசந்த பேசி பெக்கு இருக்கிறாரு. போடா. இதில் ஏதாவது கொடுங்கள் ஐயா. தர மாட்டேன். ஒரு சிகரெட்டாவது கொடுங்கள் ஐயா. கீழே அடக்கு பொறுக்கிக்க. நான் மன நிம்மதிக்காக குடிக்கிறேன் ஐயா. எல்லா பேரும் இருந்தா சொல்றாங்க. பார்வதி யார் அது? என் பொண்டாட்டி. என்னாச்சு? இன்னொருத்தரோட ஓடி போயிட்டான். இதுக்கு தான் குடிக்கிறியா? இன்னைக்கு எவன் மூஞ்சல் முடிச்சேன்னு தெரியல. எனக்கு 3 பொண்ணுங்க ஐயா. என்ன சொன்ன? எனக்கு 3 பொண்ணுங்கன்னு சொன்னேன். அழகுன்னு அழகு, அப்படி அழகு. எல்லாம் அவங்க அம்மா ஜாட. இந்தாங்க. ஆமா, அவங்க பேர் என்ன? அனிதா, வெண்ணிதா, சுனிதா. ஆஹா, அருமையான பேரு. ஆமா, 3 பொண்ணுகள்ல எந்த பொண்ணு நல்ல அழகா இருக்கும்? மூத்த பொண்ணு கண்ணழகுன்னா, அடுத்த பொண்ணு அதை விட அழகு. 3வது பொண்ணை பத்தி சொல்லவே வேண்டாம். அப்படியா? இந்தாங்க சாப்பிடுங்க. ஆனா அப்படி இருந்தோம் அவங்க கல்யாணத்துக்காக நான் எதுவுமே சேர்த்து வைக்கலையா. நானும் என் 3 பொண்ணுகள் மட்டும்தான் வீட்டுல இருக்கோம். அவங்களை கட்டி கொடுக்கிற வரைக்கும் என் மனசுக்கு நிம்மதியே இல்லையா. அவங்களுக்கு துணையா யாரா ஒருத்தர் எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டிலேயே தங்கி இருந்து எங்களோடய சாப்பிட்டு எங்களோடய தூங்கி எங்கள ஒருத்தராவே இருக்கலாம். இந்த காலத்துல நம்பிக்கையான ஆள் யாரு இருக்கா? நான் இருக்கனே. தப்பா நினைச்சுக்காது. என் 3 பொண்ணுகளும் கள்ளங்கப்படம் எல்லாம் சகஜம் போடுவாங்க. அதை பெருசா எடுத்துக்கூடாது. எனக்கு அப்படி பழகினாதான் பிடிக்கும். நாளைக்கு என் மூத்த பொண்ணுக்கு பிறந்த நாள். வீட்டுல உப்புல இருந்து மிளகா வரைக்கும் எதுவுமே கிடையாது. எல்லாமே என் தலை எழுத்து ஐயா. மாமா. என்னது மாமாவா? ஆமா, இனிமே உங்க குடும்பம் இல்ல நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அதோட 3 in 1. அதுதான் உங்க 3 பொண்ணுங்களுக்கும் நான் பாதுகாப்பா இருப்பேன். நானும் சந்தோஷமா இருப்பேன். மாமா, நாளைக்கு வீட்டுல பாருங்க தடபுடல் நடக்கும். இந்தாங்க, இத புடிங்க, அடிங்க. நீ நல்லா இருப்படா. சர்ரா. டாக்டர் காப்பாத்துங்க, டாக்டர் காப்பாத்துங்க டாக்டர். என்னாச்சு என்னாச்சு? ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க? நீங்க கொடுத்த மாத்திரைய மாட்டு குடுக்க போய் அது வாயை திறந்து பைப்பை திணிச்சு மாத்திரைய போட்டு மம்முட்டியா ஊதுறதுக்கு முன்னாடி மாடு திருப்பி ஊதிடுச்சுங்க. மாத்திரை மம்முட்டியா வயிற்றுக்குள்ள போயிடுச்சுங்க. அப்படியே வாங்க, அதோ அந்த அநியாயத்தை பாருங்க. ஐயோ மாம்ஸ். மாம்சா யாரு? வாங்க மாப்ள. ஏப்பா அந்த ஜாமான் இறக்கி. என்ன வெயிலு என்ன வெயிலு. ஆமா, உனக்கு கூலி எவ்வளவு? 10 ரூபாய். வச்சுக்க. சில்லறை இல்லையா? வாங்குறதுல போ போ. ஆமா, நீங்க பாருங்க, பிராண்டி குடிச்சிருக்கீங்களா? இல்லையே. குடிச்சதில்ல? இந்தாங்க. உட்காருங்க மாப்ள. ஆமா, உங்க 3 பொண்ணுகிட்டே நான் வந்தா எப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு என்ன பத்தி சொல்லிருக்கீங்கல்ல? எக்கச்சக்கமா சொல்லிருக்கேன். உங்களை பார்க்கணும் துடியா துடிக்கிறாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா மாப்பிள்ள, எங்க வேலை பாக்குறீங்க? என் கம்பெனில நான் மேலதிகாரி, எனக்கு கீழே வேலை பார்க்கறவங்க கீழே அதிகாரி. நினைச்சேன். ஆமா, பொண்ணு கூப்பிடுறது. கூப்பிடுறேன். நகை கடையில 3 பொண்ணுகளுக்கும் ஆளுக்கு 10 பவுன் ஆர்டர் கொடுத்துட்டேன். அப்புறம் பொண்ணு கூப்பிடுறது. குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, வந்துருவாங்க. அப்புறம் காஞ்சிபுரத்துல ஸ்பெஷலா 3 பட்டு புடவை ஆர்டர் கொடுத்திருக்கேன். பொண்ணு கூப்பிடுறது. கூப்பிடுறேன். அவசரப்படாதீங்க. இனிமே இந்த வேட்டி வரையெல்லாம் நீங்க கட்டக்கூடாது. இல்ல இல்ல, பட்டு வேட்டி பட்டி சட்டையோட இருக்குன்னு சொன்னேன். பொண்ணு கூப்பிடுறது. கூப்பிடுறேன். ரொம்ப அலையாதீங்க மாப்பிள்ள. சுனிதா சுனிதா அனிதா வாங்கம்மா. என்ன மாப்பிள்ள வெக்கப்படுறீங்க? வெக்கப்படாதீங்க, என் பொண்ணுங்க வந்து நிக்கிறாங்க பாருங்க மாப்பிள்ள.
அட பாருங்கண்ணா, பாருங்க அவள கீழே பாருங்க. எங்க வந்து பாரு சாவுகிறாக்கி, நீ சாகுறதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சா? பின்னால எத்தனை வண்டி வருது, அதுல போய் விழ வேண்டியதானே? பார்த்தா படிச்ச மாதிரி இருக்க, ஒரு டிராபிக்ல ரூல்ஸ் தெரியாது உனக்கு? சோறு திங்கிறியா இல்ல சோத்தை விட்டு சுண்டல் திங்கிறாயா? சாரி சார், வண்டி வர்றத கவனிக்கல சார். என்னத்தை கவனிக்கல? இனிமேல அதை பார்த்துப்போம். போ வரதா? ஓகே சார். அப்பா தப்புச்சண்டா. ஏன் வண்டி தேடிட்டு போறோம், வண்டி வண்டி வண்டியை தேடிட்டு போறோம். போலீஸ் 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 வண்டியை தேடிட்டு போறோம் சார். சைக்கிள் திருடுறது எவ்வளவோ நல்லது. இந்த வேகமா வர்றாங்க. இந்த போலீஸ்காரங்க தொல்லனால ஒரு மனிதன் நியாயமா தொழில் பண்ண முடியலையே. எந்நேரமா ஃபாலோ பண்ணிக்கிருந்தா ஒரு மனிதன் என்னதான் பண்ண முடியும்? இது சரிப்பட்டு வராது. இந்த வண்டி எப்படி விட்டுட்டு போனாதான் நம்ம தப்பிக்க முடியும். முத்து, உனக்கு வண்டி ஓட தெரியுமாப்பா? ஒரு சின்ன ஹெல்ப் பண்றா. இந்த வண்டிய எடுத்துட்டு நேர போனா ஒரு லெப்ட் கட்டாங்க, அங்க இருந்து ஒரு ரைட் கட்டாங்க, மறுபடியும் ஒரு லெப்ட், மறுபடியும் ஒரு ரைட். அங்க ஒரு கார் பார்க் இருக்குப்பா, அங்க கொண்டு இந்த வண்டியை நிப்பாட்டிட்டேன்னா நான் ஈவினிங் போய் எடுத்துக்கிறேன்டா. நீதான் வழி கரெக்டா சொல்றியா? நீ ஏன் போறது? அவசரமா கொஞ்சம் வேலை இருக்குப்பா, அதுதான் சொல்ல வந்தேன். பாத்துப்போம், சாவியெல்லாம் உள்ளதா இருக்கு. ஒண்ணு இல்ல, பிரேக்கு ஆக்சிடென்ட் தான் கொஞ்சம் வீக், மத்தெல்லாம் கரெக்டா இருக்கு. உனக்கு ஒண்ணும் வராதுடா. போ, பாய். நல்ல வேலை சார், நான் மட்டும் சரியான நேரத்துல வந்து உங்களை காப்பாத்தல. கரண்ட்ல அடிபட்டு கருவாடா கரை இருப்பீங்க. அடி ஒண்ணு போடாம பண்ணலையா? எலும்பு உடைஞ்சு போச்சு. என்ன சார், நான் என்ன படிக்காத முட்டாளா? ஒரு மனுஷன் கரண்ட்ல அடிபட்டு இழுத்துக்கிட்டு இருக்கப்ப காஞ்ச விறகு கட்டை கொண்டு அடிச்சு காப்பாத்துறதா சார் ஒரு உத்தமமான மனிதனுடைய கடமை. இப்ப யாரு கரண்ட்ல மாட்டேன்? நான் தான் பார்த்தேன், கரண்ட் பிடிக்கல, கை மாட்டி கால் வேற உதறிச்ச. சாணிய உடனியா? சாணியா? சரி பரவாயில்ல சார், இடது கால சாணியை மிச்சம்னா எதிர்காலம் பூரா நல்லா இருப்பீங்கன்னு அர்த்தம். வலது கையில அடிபட்டா என்னவா? ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருப்போம்னு அர்த்தம். கொடுங்க சார் கையா. சாரி சார். ஆமா, உங்க பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? முத்துசாமி, முத்துன்னு கூப்பிடுவாங்க. ஆஹா, முத்தான பேருங்க. என் பேரு மம்பட்டியா. சொந்த ஊர் மலையூரா? அவர் வேற நான் வேற. ஆமா, நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதான் எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, ஒரே பிரச்சனையா இருக்கு. அப்படியா? டே முத்து, சாரி சார், உங்களை பார்த்தா ரொம்ப பிரதாபமா இருக்கு. நீங்க என்ன நம்புங்க. நீ யாரியா? என்ன சார் இவ்வளவு நேரமா ஒண்ணுக்குன்னா தாய் உள்ள மாதிரி பழகிட்டு நீ யாருன்னு கேட்டா என்ன அர்த்தம்? அப்புறம் நம்ம பிரின்சிபுக்கு என்ன வேல்யூ? நம்ம பார்த்து 2 நிமிஷம் இருக்குமா? சரி அதை விடுங்க, போக போக உங்களுக்கே தெரியும் நான் ஒரு உத்தம புத்திரன்னு. அத நான் சொல்லலாம். சரி அதையும் விடுங்க, நீ உத்தமே நான் புத்திரன். போதுமா? வாப்பா போவான். சிகிச்சை கட்டிட்டு வந்தீங்க, கடிச்சு போய் கடிச்சு. ஐயோ என்னப்பா மம்பட்டி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் என்னப்பா, நம்ம மாரிமுத்து அம்மா இறந்த விஷயம் அவன்கிட்ட போய் சொல்லணும்ல? அதுக்கு தான் புறப்பட்டு அதுக்குள்ள உசுர வாங்கிட்டாங்க. அவசரப்படாத, என்ன நான் சொல்றத கொஞ்சம் கேளு. மாரிமுத்து இதயம் ரொம்ப பலவீனமா இருக்கு. அவரை பத்தி எனக்கு தெரியாதானே அண்ணே. அவர்கிட்ட எப்படி எப்படி எடுத்து சொல்லணுமா அப்படி எப்படி பக்குவமா நான் சொல்றேன்னு. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அவர் உசுருக்கு நான் கேரண்டி. நீங்க தைரியமா போங்க. சரி. நம்ம மம்மிட்டியா? எங்கடா இவ்வளவு தூரம்? எப்படி எதுல வந்த? சும்மா கேட்டா சிரிக்கிறீங்க. எப்படா வந்த நீ? நடந்தா? பஸ்லியா? ரயில்லையா? எப்படா வந்த நீ? வந்த எதை கேட்டாலும் வந்தங்கிறிய. எப்படிடா வந்த? அட அறிவாளி பத்தமவனே, என்னடா இது ஒரு கால வந்து செருப்பு போட்டிருக்க?
பஸ்ல வரும்போது இன்னொரு செருப்பை தொலைச்சிட்டியா? பஸ்ல கூட்டத்துல ஒண்ணுதான் கிடைச்சு, சரி கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு நினைச்சு ஒன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். சரி சரி, வந்த விஷயத்த சொல்லு. அதுதான் நம்ம டைகர் நாய் செத்து போச்சு. அத சொல்லத்தான் அவ்வளவு தூரத்துல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்தேன். என் டைகர் நாய் செத்து போச்சா? ஆமா. ஐயோ, எப்படா செத்துது? கறியை தின்னு செத்து போச்சு. கரியா? என்ன கறி? நம்ம காமதேனு செத்து போச்சுல, அதோட கறியை இது தின்னு செத்து போச்சு. என்னோட காமதேனு செத்து போச்சா? எப்படா செத்துது? அந்த 50 மாடு செத்து போச்சுல, அதோட சேர்ந்து நம்ம காமதேனு மாடு செத்து போச்சு. ஏன் 50 மாடு செத்து போச்சா? அவ்வளவு எப்படா செத்துது? நம்ம மாட்டு தொழுவம் தீப்பிடிச்சுல, அதுல கறி எல்லாம் செத்து போச்சு. மாட்டு சொல்லுவோம். ஐயோ, பாழா போடவே எவனா பாம்புக்கு போட்டுட்டானா? பாம்பு போடல, தீ பிடிச்சிருச்சு. அதான் எப்படா தீ பிடிச்சதுன்னு கேக்குறேன். பக்கத்துல ஒரு பணத்தை எரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுல ஒரு தீ இதுல பட்டு தீ பிடிச்சிருச்சு. போனமா? யார் போனோம்? அப்பா போனோம். ஏண்டா ஒப்ப புடத்தை ஏன் தொழுவம் பக்கத்துல கொண்டாந்து எரிக்கிறது? செத்தது எங்க அப்பால, உங்க அப்பாயா? என்னது, அப்பா செத்து போயிட்டாரா? ஐயோ ஐயோ, அப்பா எப்பா, எங்க அப்பா எப்படிப்பா செத்து போயிட்டாரு? அதுவா, உங்க அம்மா செத்து போன அதிர்ச்சியில உங்க அப்பா செத்து போயிட்டாரு. அம்மா செத்து போயிட்டாங்களா? அப்பா போயிட்டாரு? ஐயோ அம்மா, 2 பேரும் விட்டுட்டு போயிட்டீங்களே, எப்படி அப்பா எங்க அம்மா செத்து போயிட்டாங்க? அழுகாதீங்க, அமைதியா இருங்க. அது வந்து உங்க பொண்டாட்டியும் பிள்ளைகளும் கார்ல போய்கிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட்ல செத்தாங்கல்ல, அந்த அதிர்ச்சியில உங்க அம்மாவும் செத்து போச்சு. மொத்தத்துல ஃபேமிலியா க்ளோஸ். இந்த விஷயத்தை நம்ம வேற யார்ட்ட போய் சொல்றது? சரி, வந்த வேலையை பாப்போம். என்ன வெயிட்டே காணா, கஞ்சப்பைய ஒரு 4-5 ஜாமான் எக்ஸ்ட்ரா வைக்கப்படாது. சரி, கிடைச்ச வரைக்கும் லாபம். பாக்கலையா? சோசியா சோசியா சோசியா. அல்பனுக்கு வாழ்வு வந்த மாதிரி. அம்மா, நாங்க புதுசா தொழில் ஆரம்பிச்ச உடனே உன் கிளிக்கு வேலை இல்லைன்னு கேள்விப்பட்டேன். சோத்து கூட ஏதோ பஞ்சம்னு கேள்விப்பட்டேன். கூத்தாயி? என்னது? ஐ மீன் காத்தாயி. ஓடி போயிரு மரியாதையா. வந்துட்டு அங்க இருந்து காக்காக்கு கருப்பு கண்ணாடி போட்ட மாதிரி. ஏன் வயிற்றுப்பட்ற? முன்னால நான் சாதாரண பீடியா குடிச்சிட்டு இருந்தேன். இப்ப பத்தியா ஃபாரின் சிகரெட் ட்ரிபிள் 5. உனக்கு தெரியாதுல? டேய், இப்ப நீ போகல என்கிட்ட உதப்படுவா வடுவா. நான் உதப்படுறதுக்கிட்ட இந்த கிளி உனக்கு என்ன துரோகம் பண்ணிச்சு? இது ஒரு சோத்துல மண்ணெலி போட்டுச்சா? இத திறந்து விட்டா இந்த மாதிரி ஜாலியா இருக்கும்ல, அதை ஏன் அடைச்சு போட்டிருக்க? உன்னை நீ திறந்து விடு, இல்ல நான் திறந்து விடுவேன். எனக்கு என்ன நினைச்சிருக்க? ஒட்டி மேல கைய வச்ச, கைய வெட்டி வெட்டி கிளியா திறந்து விடுறேன். எங்க திறந்து விடு, கிளிக்கு பதிலா ஒன்ன கூண்டுல அடைச்சு சீட் எடுக்க வச்சிருவேன். என்ன சோசியம் சொல்லுவேன்? குரங்கு ஜாசியம் சொல்லுவேன். ஏண்டா 100 ரூபாய் நோட் எடுத்து வேர்வையா தொடக்கிற? டேய், நீங்க 2 பேரும் என்ன பிராடு பண்றீங்கன்னு எனக்கு தெரியும்டா. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்க மாட்டுக்கு தான் போறீங்க, அப்ப தெரியும் இந்த காத்தாயி. அப்ப தெரிஞ்சு கூத்தாயி. டேய், போடுறா. ஏய், ஒரு மீன் மாட்டிருச்சு. அப்படியா? அப்ப ஒண்ணு செய்யி, அந்த மீனை 4 துண்டா வெட்டி மிளகா பொடியில போட்டு பெரட்டி எண்ணெயில போட்டு வறுத்து கொண்டு வா. இந்த ஐட்டத்துக்கு நல்லா இருக்கும். மீன் இருக்க மாட்டேன், முதல்ல ஒன்னா இருக்க போறேன். ராஸ்கல். ஏண்டா நான் சொல்றது கோழி மாட்டிருச்சுடா. அப்ப அதோட சௌரியமா போச்சு. சிக்கன் 65 சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. டேய், கோழினா கோழி கடை கோயிந்தண்டா. யாருன்னு அது? அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவனை பத்தி நான் விவரம்லாம் தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். இந்தா 50-50. ஏன் எனக்கு கொஞ்சம் ஊத்து. ஊத்திடுறேன். ஊத்தி போட்டு தாண்டி ஒரு ரவுண்டு, இப்போ உலகம் சுழகு தாடி பல ரவுண்டு. புஷ்வாக்கியா, புஷ் 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 புஷ்வாக்கியா. பரமேஸ்வரி ராஜேஸ்வரி நல்லா இருங்க, நல்லா இருங்க. பாதாள காளி பத்திரகாளி பாதாள முனி. இங்க தோண்டு, இங்க தோண்டு, இங்க தோண்டு, இங்க தோண்டு, இங்க தோண்டுங்கடா, தோண்டு. தோண்டுங்க வேமா, தோண்டு தோண்டு. இங்க தோண்டு சொல்றாங்களே. தோன்றா? தோண்டு. சாமி மலையாளி தோண்டு, வேமா தோண்டு. ஆஹா, பிராந்தி கூட உண்டாயா? என் பொண்டாட்டிக்கு தெரியாம புதைச்சு வச்சிருந்தேனே. பொண்டாட்டிக்கு தெரியாம அனுப்பியாண்டா புதைச்ச? ஒரு பாரி சரக்க என்ன மன்னிச்சிருமா? பகல்லையே பாட்டுல காட்டிட்டாங்களே. இதான் முக்கியம். வச்சது நானு, நீ கண்ட இடம்லாம் சொல்லிட்டு இருக்க.
எங்க வச்சு தொலைஞ்சிருக்க சொல்லு. இங்கதான் வச்சிருக்கேன். இங்க தோண்டு. இங்க தோண்டா. இங்க தோண்டுடா. வேமா தோண்டுடா. கிடைக்கும் தோண்டு. வேமா தோண்டு. தோண்டு சாமி தோண்டு. வேமா ஆளு. அதான். சாமி சாமி சொன்ன மாதிரியே கோழித்தலை தகடு வச்சு சீவனை செஞ்சிருக்காங்களே பாவீங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கோழி தலையும் தகடு தான். இந்த கோழித்தலை என்ன 24 மணி நேரம் இந்த வீட்டுல இருந்திருந்தால் ஓந்தல போயிருக்கும். அதுக்கு நான் என்ன செய்யணும் சாமி? அனத்தடு பரிகாரம் சொல்றேன். 500 ரூபாய் இருக்கு சாமி. இந்தா இதை எடுத்துட்டு போய் கடல்ல யாருக்கும் தெரியாம 7வது அலையில போய் பகச்சிரு. 7வது அலையா? அதை என்றதுக்குள்ள என்ன எடுத்துட்டு போயிடுமா சாமி? போடா. ஏற்கனவே தண்ணியில எனக்கு கண்ட இருக்குன்னு சொன்னாங்க. நல்ல வருமானம் தான். எங்க பிராஞ்சிக்கணா? டேய் டேய். யாரு? நான் தான் கான்ட்ராக்டர் கண்ணப்ப. எதுக்காக வந்திருக்கீங்க? புஷ்பானந்த சுவாமிகள் ஆசிரமம் இதுதானே? இதுதான் இந்த இறந்த காலம் நிகழ்காலம். அவரை தான் பார்க்க வந்திருக்கிறேன். அவரு டூர் போயிருக்காரு. வர ஒரு 3-4 நாள் ஆகுங்க. ஒரு மனுஷன் ஜெயில அடைச்ச மாதிரி அடைச்சு போட்டு எருமாடு மாதிரி வெளியே ஜாலியா உட்கார்ந்துருக்காங்க. என்ன அது? டூர் போயிட்டான்னு சொன்ன வந்துட்டு போறாங்க சாமி. என்ன சாமி? புஷ்பானந்த சாமி. அத சொல்றீங்களா? நீங்க பார்த்தது உண்மைதாங்க. ஆனா நீங்க பார்த்தது அவர் உடம்ப மட்டும்தான். ஆவி மட்டும்தான் டூர் போயிருக்கு. ஆவி டூர் போயிருக்கா? எந்த ஊருக்கு? இந்த ஸ்ரீநாத், பக்ரிநாத், பிரேம்நாத் இப்படி போயிருக்காரு. வர 3 நாள் ஆகும். உங்க மேட்டரை முடிச்சிடறேன். விசிட்டிங் இருக்கா? இருக்க. சீக்கிரம் கொடுங்க. உங்க வேலையெல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். போயிட்டு வாங்க. வரங்க. என்ன வர்றேன்? ஒரு 700 ரூபாய் முடியா? எதுக்கு? எஸ்டி பேசணும். யார்கிட்ட? சாமிட்டு தான். அவர்தான் ஆவி ஆச்சு. அவர்கிட்ட எப்படி பேசுவீங்க? அந்தந்த டெலிபோன் பூத்துல நிப்பாரியா? இது ரொம்ப அதிசயமா இருக்குங்க. ஆச்சரியத்துல ஆச்சரியமா இருக்குங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. கொடுத்து வச்சிடறேன். எவ்வளவு பணம் கட்டிங்க? 200 ரூபாயா? ஒரு 100 ரூபாய் அதிகமா வச்சுங்க. என்ன பத்தி அவர்கிட்ட நீண்ட தூரம் சொல்லி வைங்க. இவ்வளவு தூரம் போதுமா? ஆமாங்க. அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குங்க. ரொம்ப திருப்தியா இருக்குங்க. கான்ட்ராக்டர் கண்ணப்பா, உன் வீட்டுக்கு போறேன்ப்பா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? சொதப்பிட மாட்டியே? சொதப்ப மாட்டேன். அது இருக்கட்டும். உனக்கு அந்த காத்தாய்க்கு ஒரு தடவை சண்டை நடந்துச்சு. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா. பாத்து நடந்துக்க பயங்கரமான ஆளா, முரட்டு பொம்பளை. ஜாக்கிரதை. டேய், அந்த அம்மா வெடா கண்டினா, நான் கோடா கண்டன். கண்டனா? என்ன பத்தி அந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். கண்ணுல விரல விட்டு ஆட்டிடுவேன்னு. ஒரு நாள் இப்படித்தான் இப்படித்தான் இதே மாதிரி பயந்துகிட்டு பக்கத்தூர் ஓடிடுச்சு. என்னாலே நிக்க முடியல. அந்த அம்மா ஓடாம என்ன பண்ண? சரி. அப்புறம் இந்த கான்ட்ராக்டர் கண்ணப்பல்ல, அவனை பத்தின முழு விவரத்தை சிபிஐ மாதிரி தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். நீ மனப்பாடம் பண்ணி பாத்தி அசத்திடணும். அவன் என்ன அசறது? நீயே அசர போற. அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? சென்று வா மகனே, சென்று வா, அறிவை வென்று வா. பயந்துட்டியா? அறிவை பத்தி பண்ணாலும் உனக்கு பிடிக்காத. அப்பா, ஒரு வேலை முடிஞ்சு. ஜனதோஷம். ரோட்ல தான் கொல்லப்படுவாங்க. கண்ணப்பா, எங்கப்பா இருக்க?
சிஸ்டர் 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 கொஞ்சம் நில்லுங்க. இந்த அட்ரஸ் பாருங்க. ஏங்க சிஸ்டர் ஆமா வாய் பேச வராது இருக்கு. வாட்ச்மேன் நான் செக்யூரிட்டி சார். சரி செக்யூரிட்டியே வச்சுக்க. கான்ட்ராக்டர் கண்ணப்ப விடி தானே? ஆமா இதான் சார். இதானா? வாட்ச்மேன் நல்லா கேட்டுக்க. உனக்கு ஒரு 200 ரூபாய் தரேன். அவரை பத்தின டீட்டெயில் எனக்கு வேணும். டேய் யாரோ ஒரு பாட்டு வந்துடா. சீக்கிரம்டா கவுத்துடா. தலைய கவுத்துடா. சீக்கிரம் சீக்கிரம் போடுறா. மாத்துடா. ஐயோ சீக்கிரம்டா. மாத்து. டேய் கமெண்ட் அங்க இருக்கடா. சீக்கிரம் குட்டி வந்துறேன். கதை அடி கதை. டேய் டேய் காத்து. யார பத்திர காத்துங்கற? நான் தஞ்சாவூர் போயலடா. இவ யாரு? மதுரையே. இந்த பரிசுத்தமான ஆசிரமத்துல எங்களை கேட்காம எப்படி வந்த? நடந்து வந்தேன்டா. இன்னைக்கு என் கிளி எடுத்த படம் என்ன தெரியுமா? இரணியாசுர வதம், நரசிம்ம அவதாரம். அதுக்கு தான் வந்திருக்கேன். மகனே, அப்பனே, இந்த காஞ்ச கருவாடு உனக்கு அப்பனா? வந்திருக்கும் பெண் குழந்தை யார்? காத்து வந்திருக்கு. அந்த காத்து இழுத்து வெளியே ஊதி தள்ளலாம் மகனே. யாரடா ஊதுறீங்க? ஏண்டா நீங்க பண்ற கோக்கமாக்கு வேலை எல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? அந்த கோழிக்கடை கோவிந்த சாமியை ஏமாத்தி அவனுக்கு செய்வனே அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி அவங்க கிட்ட பணத்தை பறிக்கல. நாங்க எங்க ஏமாத்துறோம்? அவன் தான் ஏமாத்தான். ஏண்டா அது மட்டுமா? அந்த கான்ட்ராக்டர் கண்ணப்பன் கிட்ட இருந்து அவன் டைரியை திருடிட்டு வந்து அவனை ஏமாத்திருக்கிறேன். நாங்க எங்க திருடணும்? அவனுக்கு தெரியாம நாங்க எடுத்து வந்தோம். ஆமா, உங்களை நான் சும்மா விடுறதா இல்ல. என்ன பண்ண போற? காட்டி கொடுக்காம நான் விட மாட்டேன். நீ என்ன கத்துற? போலீஸா? இப்ப என்ன பண்ணுகிற? நான் சொல்றேன். என்ன காசு இக்கற பக்கற கிக்கற கூட ஏத்துற புரியல? நீங்க சம்பாரிச்ச காசுல பாதியை எனக்கு கொடுங்கறான். நீ குடுக்கல உன் மூஞ்சில குத்துங்கறான். அவங்க அப்படி பண்ணுமா? கூப்பிடுறான் போலீஸ். இருக்கா அண்ணா ஒரு நிமிஷம் கொஞ்சம் கதை கொடு. இப்ப நான் என்ன சொல்றேன்? ஓ பங்கு ராஜ்மேல் பொறுத்துக்க, நாங்களும் பொறுத்துக்கிறேன். ஆள விடு. இனிமே இங்க வராத. டேய் உங்களை நான் ஏமாத்த விட மாட்டேன்டா. இன்னையில இருந்து உடம்பு ஏண்டா என் மூளைய கசக்கி நான் சம்பாதிச்ச பணத்தை போறா நீ ஈஸியா எடுத்து கொடுத்துட்டே இல்ல. இனிமே உனக்கு எனக்கு லைக் இல்ல. அப்ப வெளியே போ. என்ன போய் சொல்றேன்? உன்னைத்தான் சொன்ன வெளியே போ. போறேன். வெளியே வா. கண்டதுமா வெட்டி போடுறேன். சென்று வா மகனே சென்று வா. வெளியே வர மாட்டியா? வரமாட்டானே. அப்ப நான் போறேன். நீ இந்த வீட்டுல இல்லைங்கும் போது எனக்கு இந்த வீட்டுல என்ன வேலை? நான் இந்த பக்கமா வெளியே போறேன். தங்க தலைவர் வெற்றி வேலப்பன் வாழ்க. டாக்டர் வெட்டுக்கிளி வேலப்பன் வாழ்க. வருங்கால மந்திரி வெட்டுக்கிளி வேலப்பன் வாழ்க. வெட்டு வாழ்க. கிளி வாழ்க. வேல் வாழ்க. அப்பன் வாழ்க. வாழ்க. ஏண்டா என் பேர் கண்டதுமா வெட்டுற? ஆமா உன்னை பார்த்து ரொம்ப நினைச்சேன். எங்க போயிருந்த? அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஒரு வேலை ஒண்ணு போட்டு இங்கப்பா எனக்கு நீ பல உதவி செஞ்சிருக்க. அத மறக்காம பல தடவை நீ போலீஸ் ஸ்டேஷன்ல ஜாமீன் கொடுத்திருக்க. மறுபடியும் வேலை கேட்டா எப்படிப்பா? அண்ணா அண்ணா வேற வழி இல்லாம தானே உங்ககிட்ட வந்திருக்கேன். அண்ணா ஒரு உத்தம புத்திரனா ஒரு சற்புத்திரனா திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறேன். வேலை கொடுங்க. நல்லா சிரிக்கிறீங்க. திருந்தி வாழ போறியா? அந்த தப்பெல்லாம் செய்யாதப்பா. சிபிஐ கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் இவருக்கெல்லாம் நீ தாப்பா சோறு போடுறீங்க. நான் என்ன சொல்றேன், மறுபடியும் திருடு. அந்த மாதிரி தொழில் பண்றதுக்கு உங்கள மாதிரி பெரியவங்க இருக்கும்போது என்ன மாதிரி பொடிப்பை தேவையில்ல. நீங்களா பார்த்து ஒரு நல்ல வேலை போட்டு கொடுங்க. என்ன எருமாடு சொல்லிற மாதிரி சொல்லிடுறீங்க? தேய்ச்சி குடிச்சு ரொம்ப நாளாச்சு. அதான் இருக்கு. அங்கதான் கையில தெரியுமில்ல. சரி இங்கயா? அண்ணன் நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு தான் 2 கையும் இல்லையே. இப்படி எத்தனை நாளைக்குனே கஷ்டப்பட்டு வாழ்க்கை நடத்துவீங்க? நான் மட்டும் உங்க கூட இருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வருமா? அண்ணன் உங்களுக்கு கைக்கு கையா இருந்து காலுக்கு காலா இருந்து செருப்புக்கு செருப்பா இருந்து கைக்கு கையா மட்டும் மத்ததெல்லாம் என்கிட்ட இருக்கு. தலைவரே உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுக்கு ஜனங்க எல்லாம் வெளியில காத்துட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா அண்ணே நான் சொன்ன சரியா போச்சா? நீ வந்த நேரம் நல்ல நேரம். ஏண்டா கோசம் போட ஆள குட்டியா சொன்ன குட்டியாந்தியா? அதையெல்லாம் நேரத்துக்கு ஏற்பாடு பண்ண. மாலையில ரெடியா இருக்கா? மாலையும் ரெடியா இருக்காங்க. அண்ணே நானும் கோசம் போட கூட வரட்டுமா? தங்க தலைவர் வெட்டுக்கிளி வேலப்பா. எங்கள் தலைவர் வெட்டுக்கிளி வேலப்பா. வாழை தலைவர் வெட்டுக்கிளி வேலப்பா. வாழை தலைவர் வெட்டுக்கிளி வேலப்பா. வரட்ட தலைவர் வெட்டுக்கிளி வேலப்பா. பெரியவர்களே, தாய்மார்களே, தொண்டர்களே, இத்தனை நாளும் உங்களுக்கு வணக்கம் சொல்ல கையில்லாத எனக்கு கைக்கு கை கொடுக்க புதிதாக ஒரு தொண்டன் வந்திருக்கிறான். அவனை இப்போது உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அவன் தான் இவன்.
வணக்கம் வணக்கம் வணக்கம். 8வது வட்டத்தின் சார்பாக அன்னார் அவர்களுக்கு மலர் மாலையை பொன் மாலையாக அணிவிக்கிறேன். தலைவரே, இந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைங்க. என்ன பேர் வைக்கலாமா? கன்னியம்மன் வச்சு. பெண் குழந்தைங்க. பெண் குழந்தையா? கன்னியம்மன் வச்சு. சரிங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த கை சாதாரண கை இல்ல, உழைக்கும் கரங்கள். நம்மெல்லாம் ஏன் கடன் செட்டை போட்டிருக்கிறோம்? கை திட்டமாக போட்டிருக்கிறோம். இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். பெரியவர்களே, எனக்கு மூக்குப்பொடி போடுற பழக்கம் உண்டு. உங்க அனுமதியோட இதை நான் போட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களே, எனக்கு மூக்குப்பொடி போட்டதுனால தொண்டை அடவிட்டு போச்சு. நீங்க எல்லாம் போயிட்டு நாளைக்கு வாங்க. வணக்கம் 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 வணக்கம். அண்ணே, உணர்ச்சி வசப்பட்டு வெளியே வந்துட்டேன். லண்டன் பிரதமர் டெல்லி விமான நிலையத்தில் வந்து இறங்கினார். அவரை அனைவரும் கைகுலுக்கி வரவேற்றார்கள். எப்ப பார்த்தாலும் கை கைது அப்படியா? நீங்க பேப்பரை தொடக்கூடாது. கொண்டு வா. ஆமா, எங்கடா என் கையால நம்பட்டி? அவர் இன்னைக்கு லீவுங்க. என்ன மிஸ்டர் லீவு? அவருக்கு கை குலுக்கிருச்சுங்க. அவனுக்குமா? வேலைப்பா. நீயா? உனக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன். அதுக்கு என்னப்பா? அதுக்கு என்னவா? நீ கட்டிக்கிற பொரிய அந்த பொண்ணைய காதலி. என்னடா சொல்ற? அவன் காதலியா? ஆமா, நான் அவளை காதலிக்கேன். அது ஒரு தலை காதல். உனக்கு என்ன 2 தலையா? அது என் மாமா பொண்ணும். என்ன பிரச்சனை? அதான் பொண்ணோட அப்பா என் மாமனாரு டெல்லி வரைக்கும் செல்வாக்கு, பெரிய கோடீஸ்வரன். அந்த பொண்ணை நீ காதலிக்கலாமா? இதெல்லாம் நடக்கிற கதையா தம்பி? போ, அவர் ரேஞ்சுக்கு நான் தான் மாப்பிள்ள. யாரு நீ? உனக்கு 2 கையுமே இல்ல. கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போற? என்னமோ பண்ண போனா திருட்டு போயில. திருட்டு போயிலா? நானா திருட? நீ செஞ்ச திருட்டுக்காக நான் உள்ள போனேன். திரும்பி வரதுக்குள்ள நாட்டை சுரண்டி அரசியல்வாதி ஆயிட்டேன். இப்ப சொல்றேன், நீண்டா திருட, பொறுக்கி, முள்ள மாதிரி. நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா அந்த கல்யாணம் நடந்தே தீரும். நான் நடக்க விட மாட்டேன். முடிய தடுத்து பாரு. மனமேடையில பாம்பு வைப்பேன். பார்க்கலாமா? பார்க்கலாமா? பார்க்கலாம். போடா. என்னடா ஒரே கூட்டமா இருக்கு? அதான் தெரியல. சரி, போய் பார்க்கலாமா? போய் பாப்பா. ஓடியா. ஏப்பா தம்பி, அங்க என்ன ஒரே கூட்டமா நிக்கிறாங்க? பாவம், யாரே செத்து கிடக்குறாங்க. அப்படியா? நீ பாத்தியா? எப்படி? எனக்கு கண்ணு தெரியாத. கண்ணு தெரியாதா? வாடா. ஐயா, பலாப்பழத்துல ஈமச்சு பண்ணி நிக்கிறாங்களே. எப்படி உள்ள போறதா? கொஞ்சம் அண்ணே, கொஞ்சம் இங்க ஒரு பணம் மரம் நிக்குதே. இங்க போவா. தள்ளுங்களா? டே, நீ இங்கிட்டு வந்து தொல்லா. அண்ணா கொஞ்சம் அட சட்டாளைக்கு பூச்சடிக்குதே. ஐயோ, பார்க்கவே விட மாட்டேன்றாங்களே. என்ன பண்றது? ஆமா, என்ன பண்ணலாம்? அப்பா அப்பா, என்ன விட்டு போயிட்டீங்களா அப்பா? ஒரு வார்த்தை கூட சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்களா அப்பா? அப்பா அப்பா, 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்து வளர்த்தீங்களே, அந்த மகனை விட்டு இப்படி நடுவோட்ல செத்து கிடக்கிறீங்களா அப்பா? அப்பா அப்பா அப்பா, அழாதப்பா, அழாதப்பா. அப்பா பாட்டு தள்ளுற. அப்பா 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 அப்பா, என்னப்பா துக்கம் தாங்க முடியலையப்பா? அப்பா 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 அப்பா, இவன் எங்க அப்பா இல்ல. இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. ஓம் சர்வ மங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயணமோஸ்துதே. கட்டி மேளம் மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா
கண்டே பத்ராமி சுபே. அபச்சாரம் அபச்சாரம், இந்த கல்யாணம் செல்லாது. ஏன் செல்லாது? மாப்பிள்ளையா நீங்க இருக்கும்போது வேற ஒருத்தர் தாலி கட்டினா எப்படி செல்லும்? அதெல்லாம் செல்ல, நீ பேசாம இரு. யோ, என்ன அக்கிரமா இருக்குது? என்ன? ஐயர் சொல்றதா நியாயம்? என்னதான் ஆயத்த கண்ட? பொண்ணு கடத்தல யார் கையால தாலி கட்டுறானோ அவனுக்கு தான் பொண்ணு சொந்தம். ஐயர் என்ன சுப்ரீம் கோர்ட் சட்டியா? சும்மாரியா? பொண்ணுகிட்டயே கேக்குறேன். ஏமா, நான் தான் மாப்பிள்ள, அவன் தான் தொட்டு தாலி கட்டினான். நீ என்ன சொல்ற? ஏய் மாப்பிள்ளையே, என்ன மன்னிச்சிருங்க. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லாம தான் இருந்துச்சு. இருந்தாலும் உங்களுக்கு கைக்கு கையா இருக்கிறது என்னோட ஆளுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன். எனக்கு 2 கையும் உள்ள ஒரு ஆளுதான் புருஷனா வரணும்னு ஆசைப்பட்டேன். என் ஆசைப்படியே எல்லாம் நடந்துச்சு. இத பாருங்க, இவருக்கு 2 கையும் இருக்கு. இவர்தான் எனக்கு எல்லாமே. என் உயிர், என் தெய்வம் எல்லாமே இவர்தான். அண்ணன் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அங்க மிதிக்கிறாரே. ஐயோ, டேய் வெட்டுக்கிளி வேலப்பா, ஒரு பிராட இன்னொரு பிராடு ஏமாத்தி தாலி கட்டது தப்பு இல்லடா. ஐயோ, பொண்ணோட 5 கோடி ரூபா போச்சே. நம்ம 2 பேரும் ஒத்துமையா போயிருந்தா இப்படிதான் நடந்திருக்குமா? நீ தான் ஒத்து வரலையே. உனக்கு சரியான தண்டனை இதுதான்டா. நான் வர்றேன். ஈஸ்வரா, இந்த மாதிரி கல்யாணம் நான் நடத்தி வச்சதே இல்ல. கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. கண்ணை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி.